ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்கு சீரக சம்பா அரிசியில் பன்னீர் பிரியாணி தான் பண்ண போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கு வந்து நீங்கள் இதை வச்சு ரைத்தா முட்டை வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டுருங்க. பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாமே போட்டுருங்க. அது கூடவே வந்து அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் வந்து ஃபுல்லாக அப்படியே போட்டுருங்க, கட் பண்ணி போட வேணாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து 2 சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் அந்த நார்மல் ஸ்டேஜில் இருக்கும் போது நடுவில் வந்து 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிடி வந்து புதினா, ஒரு பிடி வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 2ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பெரிய சைஸு தக்காளி வந்து ஒன்று தான் எடுக்க போகிறோம். ஏன்னா 2 வெங்காயம் போட்டுக்கனால ஒரு தக்காளி அதையும் நல்லா சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி அந்த வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா, பன்னீர் எடுத்துக்கோங்க. இது மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கணும். அந்த கேப்பில் வந்து நான் அமுல் பன்னீர் எடுத்திருக்கேன். அமுலில் பார்த்திங்கன்னா ஃபுல் பன்னீர் போடல, நான் ஹாஃப் தான் போடுறேன். ஏன்னா 3 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் செய்கிறேன். அதனால் வந்து ஹாஃப் பன்னீர் மட்டும் கட் பண்ணி எடுத்து சின்ன சின்ன க்யூப்ஸாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு வார்ம் வாட்டர் கொஞ்சம் கை வச்சு பார்த்திங்கன்னா சூடாக இருக்கணும், ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வாட்டரில் வந்து பன்னீர் க்யூப்ஸை வந்து போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் விட்டுருங்க. அது வந்து நல்லா இதாகட்டும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் பன்னீர். நீங்கள் தண்ணியில் போட்டு குக் பண்ணி விசில் விட்டு எடுக்கும் போதும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 3 ஸ்பூன் ஊற்றி எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வந்து பன்னீர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீர் வந்து நல்லா ட்ரையாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த பன்னீரை வந்து சேர்த்து ஒரு சும்மா நார்மலாக ஒரு மிக்ஸ் கொடுத்து பன்னீர் நல்லா அந்த கிரேவியில் மிக்ஸ் ஆகிற டைமில் நான் வந்து ஆல்ரெடி சீரக சம்பா அரிசி வந்து 1.5 கப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் 1/2 மணி நேரம். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு அரிசி, அந்த கிரேவி, மஷ்ரூம் பன்னீர் எல்லாமே சேர்ந்து நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்ட பிறகு அது நல்லா எண்ணெய் பிரியும். எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜில் நான் வந்து 1.5 கப்பு அரிசி எடுத்து சீரக சம்பா, ஸோ நான் வந்து 3.5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ 3.5 கப்பு எந்த கப்பில் அரிசி எடுத்திங்களோ அந்த கப்பில் வந்து 3.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போது வந்து நம்ம கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக, ஏன்னா ஃபாஸ்ட்டாக தான் அந்த ஃப்ளேம் வச்சுருப்போம், ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஃபாஸ்ட்டாக ஹை ஃப்ளேமில் இருக்கும் போது கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அடிக்கடி எடுத்து அந்த அரிசியெல்லாம் கீழே இருக்கிறத மேலே வரவும், மேலே இருக்கிறத கீழே போகிற மாதிரியும் பண்ணிடுவேன். நல்லா ஒரு 2-3 தடவை பண்ணணும். இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் வந்து ட்ரை ஆகிற ஸ்டேஜில் 2 ஸ்பூன் நெய் எடுத்து மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கீழே இருக்க அரிசி எடுத்து அப்படியே மேலே ஆக்கிடுங்க. நல்லா மேலே ஆக்கிட்ட பிறகு நல்லா இப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், தண்ணியாகவும் இருக்காது, ட்ரையாகவும் இருக்காது. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா, குக்கரை போட்டு மூடி விட்டுருங்க. மூடி ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரே ஒரு விசில் தாங்க, கரெக்டாக ஒரு விசில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் டேஸ்டியான எம்மியான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிருக்கும். இதை வந்து நீங்கள் முட்டை, அவிச்ச முட்டை, ஆனியன் ரைத்தா, சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். பன்னீர் பார்த்திங்களா நல்லா சாஃப்டாக இருக்குது. இத்தனைக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னென்ன வச்சு சாப்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பன்னீர் பிரியாணியும் சிக்கன் 65யும் ஒரு முட்டை வச்சு தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.